விஜய் படத்தின் சாதனையை முறியடித்த ரஜினியின் கூலி. விஜய் அபார சாதனை. விஜய் வைஸ் விஷால் யார் மாஸ். நடிகை ஸ்ரீதேவியின் சொத்து பரபரப்பு தகவல். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான கோட் திரைப்படம் ஒட்டுமொத்தமாக ரூபாய் 465 கோடி வசூலித்திருந்தது. இந்த வசூலை ரஜினியின் கூலி திரைப்படம் 11 நாட்களிலேயே முறியடித்திருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் படத்தின் வசூல் ரூபாய் 500 கோடியை நெருங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. ரஜினி நடிப்பில் ஏற்கனவே 2.0 மற்றும் ஜெயிலர் ஆகிய திரைப்படங்கள் ரூபாய் 600 கோடிக்கும் மேல் வசூலாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜயின் செல்ஃபி வீடியோஸ் எப்போதுமே ரசிகர்களால் கொண்டாடப்படும். அந்த வகையில் தாவேகா மாநாட்டில் விஜய் எடுத்த செல்ஃபி வீடியோ தற்போது சாதனை படைத்துள்ளது. இன்ஸ்டாவில் அவர் பதிவிட்ட வீடியோ 10 கோடி வியூஸ்களை கடந்துள்ளது. முன்னதாக இந்த வீடியோ 1 கோடி லைக்ஸை பெற்றிருந்தது. எப்போதும் தனது பட டீசர் ட்ரெய்லர் வியூஸில் சாதனை படைக்கும் விஜய் அரசியலிலும் அதனை தொடர்கிறார் என்று கூறுகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். விஜய் அரசியல் வருகையால் 2026 தேர்தல் களம் அவ்வளவு எளிதாக இருக்காது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதனால் அவருக்கு எதிராக விஷாலை களமிறக்க பேச்சுவார்த்தை நடத்துவதாக செய்திகள் வெளிவருகின்றன. உண்மையில் விஷால் பிரபலம்தான், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் விஜயை எதிர்த்து வெற்றி பெறும் அளவுக்கு விஷாலுக்கு மாஸ் இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறிதான் என்கிறார்கள் நெட்டிசன்கள். மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கு சொந்தமான சென்னை ஈசிஆரில் உள்ள இடத்தை போலி வாரிசு சான்று மூலம் 3 பேர் அபகரிக்க முயல்வதாக அவரது கணவர் போனி கபூர் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தாம்பரம் தாசில்தார் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. 1988 நடிகை ஸ்ரீதேவி இந்த சொத்தை வாங்கியுள்ளார். பிரபல நடிகையின் வாரிசு என போலி சான்று தயாரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.